இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இந்த திருடங்க கிட்ட மாட்டின? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பானுமதி தான். இந்த சிந்தாமணிய பானுமதிக்கு உடந்த என்ன தலையில அடிச்சதும் நான் மயங்கிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன கடல்ல தூக்கி போட போறோம்னு சொன்னாங்க. உன்னை கொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ண எனக்கு புரியல. நான் தான் சொன்னேனேங்க, பானுமதி ரொம்ப மோசமானவங்க. அவங்க தீப்தியோட ஜாதகத்தை மாத்தி போலியான ஜாதகத்தை எழுதி அந்த ஜாதகத்தை கொடுத்துதான் இப்ப ராகவோட தீப்திய நிச்சயதார்த்தம் பண்றாங்க. ஆமாங்க, நான் அவங்க கிட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டேன். நான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டேன். அந்த போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்தவரை ரொம்ப தேடினேன். ஆனா அவர் என் ஃப்ரெண்டோட அப்பா தான் சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். நான் அவரை கூட்டிட்டு வந்து சுபத்ரா அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் என் தலையில அடிச்சு இப்படி ரவுடிங்ல வச்சு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. நீ சொல்றத நம்பவே முடியல. நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியல. நீ சொல்றது ஏதோ சினிமா ஸ்டோரி மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நீங்க மட்டும் இங்க வரலன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். உங்க அண்ணனும் என் தங்கச்சியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த முயற்சியை பண்ணல. தீப்தியோட ஜாதகத்துல அவங்களுக்கு மூல நட்சத்திரம், அதனால உங்க அம்மா அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கான். அது தெரிஞ்சும் அவங்க இப்படி பண்றாங்களே தான் நான் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு போராடிட்டு இருக்கேன். தீப்திக்கும் ராகவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நான் சொன்னதை நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனா எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்றீங்களா ப்ளீஸ்? சரி, நீ கேக்குற உதவிய நான் செய்யறேன். ஆனா நீ எனக்காக நீ ஒரு உதவி செய்வியா? சரிங்க, நிச்சயமா நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ, நான் கண்டிப்பா செய்யறேன், என்ன நம்புங்க. Are you sure? ஷூர். நான் சொல்றத நீ செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். சத்தியம். சரி, இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? நான் சொன்னல, என் ஃப்ரெண்ட் பேரு பிரியா. அவ அப்பா தான் பானுமதிக்கு பொய்யான ஜாதகத்தை எழுதி கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் பிரியா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு வீட்டுக்கு போனா. ஆனா அதுக்குள்ள என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. இப்பவே நாம அவ வீட்டுக்கு போகணும். என்னை இப்ப இங்க இருந்து பிரியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? பிரியா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு உண்மையை சொல்ல வைக்கணும். ப்ளீஸ். சரி, வா போலாம்.